ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் சன் ரிட்டன் பை ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். நம்ம அந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். கிரேட் இஸ் த சன் அண்ட் வைட் ஹீ கோஸ். சன் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க. இங்கே சன்னை வந்துட்டு ஹீ ஒரு ஆண் மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் வைட் ஹீ கோஸ், வைடுனா பரந்த. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பெரிய ஆள் அண்ட் பரந்த நிலங்களுக்கெல்லாம் அவர் வந்துட்டு போகிறாரு. வைடுனா அவரே நிறைய இடத்துக்கு போகிறாரு. த்ரூ எம்டி ஹெவன் வித்தவுட் ரீபோஸ். இதில் எம்டி ஹெவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கை. ஸோ எது வழியாக அவர் போகிறாருன்னா ஸ்கை வழியாக, வானத்தின் வழியாக வந்து நிறைய இடங்களுக்கு போகிறாரு. வித்தவுட் ரீபோஸ், இதில் ரீபோஸ்னால் ரெஸ்ட், இலைப்பாறுதல். அவர் எந்த ரெஸ்ட்டுமே எடுக்காமல் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அண்ட் இந்த ப்ளூ அண்ட் க்ளோயிங் டேஸ். ஸோ ப்ளூ அண்ட் க்ளோயிங் டேஸில் எப்படி தெரிகிறாரு அப்படின்னா, ப்ளூனா வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலராக இருக்குது. அதோட சன் வெளிச்சம் பட்டால் வந்துட்டு என்ன ஆகும்னா க்ளோ ஆகும். ஸோ அந்த டேயில் வந்துட்டு எப்படி தெரிகிறாருன்னா, மோர் திக் தேன் ரெயின் ஹீ ஷவர்ஸ் ஹீஸ் ரேஸ். ஸோ மழை பொழிதலோட ரேஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க, சன்ரைஸை இங்கே கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி மழை வந்துட்டு மழையோட அந்த மழைத்துளிகள் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த சூரிய கதிர்கள் எப்படி இருக்குன்னா அந்த மழைத்துளிகளோடு வந்துட்டு அந்த மலையோட ரொம்ப திக்காக இருக்குது, கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரோ க்ளோசர் ஸ்டில் த பிளைண்ட்ஸ் வி புல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சூரிய ஒளிக்கிட்டக்க நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக கண்ணு கூச ஆரம்பிச்சிடும். வெற்றுக்கண்ணில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அது கிட்டக்க வர என்ன ஆகுதுன்னா, நமக்கு மதிய டைம் ஆக வெளிச்சம் கூடுறதுனால நம்ம கண்ணு கூசுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி புல் டு கீப் த ஷேடி பார்லர் கூல். இதில் பார்லர் அப்படின்னா ரெஸ்டிங் பிளேஸ், ஷேடினா நிழல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெப்பத்தை தணிச்சிக்கிறதுக்காக எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்க்கு போகிறோம், ஒரு ஓய்வு எடுக்கிற அறைக்கு போவோம். அது எப்படி இருக்குன்னா நிழலாகவும் கூலாகவும் இருக்கிற ஒரு இடத்த தேடி நம்ம போகிறோம். எட் ஹீ வில் ஃபைண்ட் அ சிங்க் ஆர் டூ டு ஸ்லிப் ஹிஸ் கோல்டன் ஃபிங்கர்ஸ் த்ரூ. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன சிங்க் அப்படின்னு என்ன சொல்கிறது, ஓட்டை. அப்போ நம்ம என்ன தான் ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த வீட்லேயோ இல்லை ஒரு கண்ணாடி ரூம்லேயோ சின்ன ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த ஓட்டை வழியாக கூட சூரிய வெளிச்சம் வந்துடும். ஸோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன ஓட்டையை கூட விட்டு வைக்காமல், இதில் ஃபிங்கர்ஸ், கோல்டன் ஃபிங்கர்ஸ்னால் அவரோட சூரிய ஒளி தான் சொல்கிறாங்க. ஸோ அவர் சூரிய ஒளி மூலமாக அந்த சின்ன ஓட்டைகள் மூலமாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்லிப் ஹிஸ் கோல்டன் ஃபிங்கர்ஸ் த்ரோ அப்படின்னா அது வழியாக தன்னுடைய சூரிய வெப்பத்தை அவர் வந்துட்டு உள்ளே விடுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விரல் வந்துட்டு உள்ளே இப்போ ரூம்குள்ளே வருது, இப்போ நமக்கு ஒரு ஜன்னல் வழியாக கையை உள்ளே விடுறோம், எப்படி விடுறோம்னா அதே மாதிரி அவரோட சூரிய கதிர்களை உள்ளே விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரூம்குள்ளே. த டஸ்டி ஆட்டிக் ஸ்பைடர் கிளாட் ஹீ த்ரோ த கீ ஹோல் மேக் அட் கிளாட். த ஆட்டிக் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பில்டிங் அண்டர் ரூஃப்னு சொல்லுவாங்க, அதாவது கூரை கீழே இருக்கிற பில்டிங். ஸோ நம்ம லிட்ரலாக எல்லாத்தையுமே சொல்லலாம். ரொம்ப சொல்லணும்னா இப்போ மாடி வீடுகள்னால் மேல் மாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டஸ்டி ஆட்டிக் ஸ்பைடர் கிளாட் அப்படின்னா கவர்ட். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்பைடரோட வெப் நம்ம நல்லா தெரியும், ஸ்பைடர் வெப் இருந்தாலும் கூட அந்த வழியாக என்ன பண்ணுவார்னா அவரால் வர முடியும்னு சொல்கிறாங்க. த ஹீ த்ரோ த கீ ஹோல் மேக் அட் கிளாட். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த சின்ன வழியாக கூட நமக்குள்ளே உள்ளே வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாராம். கிளாடுன்றது பெருமை இல்லை, ஹாப்பினஸ். ஸோ சின்ன ஒரு கீ ஹோல் இருக்கும்ல, நம்ம சாவி நுழைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கேப் கிடச்சா கூட சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த்ரோ த ப்ரோகன் எட்ஜ் ஆஃப் டைல்ஸ். இப்போ நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல டைல்ஸ் ஏதாவது உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டைல்ஸ் வழியாகவும் உள்ளே வந்துடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டு த லேடட் ஹேஸ் லாஃப்ட் ஸ்மைல்ஸ். இதில் லேடர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, லேடர்னால் ஏறுறது இறங்குறது, லாஃப்ட் அப்படின்னா பரன், மேலே வந்துட்டு பரன் சொல்லுவாங்கள்ல, பரன். ஹே அப்படின்னா அவரோட சூழ்நிலையை பயன்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு எந்த இடத்துல எந்த மாதிரி போகணுமோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி அவரோட உருவத்தை மாற்றிக்கிட்டு போகிறாரு. அண்டு ஹே லாஃப்ட் ஸ்மைல்னால் அவர் வந்துட்டு ரொம்ப பெருமையாக வந்துட்டு சிரிக்கிறாரு. ஸ்மைல்ஸ்னால் சிரிக்கிறது. லிட்ரலி வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி நம்ம ஒரு சன்னை கம்பேர் பண்ணி பேசிக்கிறதுனால இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரு. மீன் டைம் ஹிஸ் கோல்டன் ஃபேஸ் அரவுண்ட். ஸோ அந்த டைமில் ஹிஸ் கோல்டன் ஃபேஸ் அப்படின்னா அந்த சூரியனோட முகத்தை சொல்கிறாங்க. ஹீ பேர்ஸ் டு ஆல் த கார்டன் கிரவுண்ட். பேர் அப்படின்னா வெற்றிடம், பேர் ஃபுட் சொல்லுவாங்க. பேர் ஃபுட்னா செப்பல் இல்லாமல் நம்ம நடப்போம்ல, அதை சொல்கிறாங்க.
ஸோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனா கார்டன் கிரவுண்டுக்கெலாம் போகிறார். அவரோட வெளிச்சத்தை அவரோட கோல்டன் முகத்தை வச்சு கார்டன் கிரவுண்டுக்கெலாம் செலுத்துறாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷேட்ஸ் அ வார்ம் அண்ட் கிளிட்டரிங் லுக். ஸோ என்ன பண்ணுறாருன்னா அந்த கார்டனுக்கு போய் ரொம்ப வார்மான கிளிட்டரிங்கான லுக். நீங்கள் கார்டன்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் இப்போ நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்க எப்படின்னா இப்போ பொயட்டு வந்துட்டு அமெரிக்கன் பொயட்டாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ஏரியாவுக்கு நம்ம போனோம். எதர் ஹீஸ் அமெரிக்கன் ஒரு பிரிட்டிஷ் பொயட்டாக இருப்பார். ஸோ அவங்க ஊருக்கு போனோம்னா பனி பொழியும் நைட்டு, இல்லைனா ரொம்ப குளிராக இருக்கும். அப்போ நம்ம கார்டனுக்கு போனோம்னா அந்த பனியெல்லாம் உருகி அதோடு சேர்ந்து அந்த சூரிய வெளிச்சம் பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னு அந்த சூரிய வெளிச்சம் நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் ஷேட்ஸ் அ வார்ம் அண்ட் கிளிட்டரிங் லுக். ஸோ அந்த பனியிலேருந்து ஒரு வார்ம் கிடைக்குது, ஒரு கிளிட்டரிங் லுக்கு கிடைக்குது. அமாங் த ஐவி இன்மோஸ்ட் நூக். இதில் ஐவி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஐவினா கொடி, நூக்னா மூளை. ஸோ எந்த ஒரு மூளை முடுக்கிலிருந்தும் வந்துடுறாரு. ஒரு சின்ன கொடி மூலமாகவோ எங்கெங்கே வந்துட்டு அவருக்கு கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்துடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அமாங் த ஐவினா கொடிகளுக்கு இடையே. இப்போ கொடி படர்ந்து போயிதுன்னா அந்த 2 இலைகளுக்கு இடையே வரும்ல வெளிச்சம், அதை சொல்கிறாங்க. above the hills along the blue. ஸோ above the hillsனால் மலைகளின் மேலே, along the blueனா ஹில்ஸ் வந்துட்டு வானத்தோட அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். கீழேருந்து நம்ம பார்த்தோம்னா வானத்தோட அட்டாச் பண்ணியே இருக்கும். ஸோ அந்த அழகான அந்த ப்ளூ கலரோடு சேர்த்து அந்த ஹில்ஸில் வந்துட்டு வெளிச்சம் தெரியுதான். ரவுண்ட் த பிரைட் ஏர் வித் ஃபூட்டிங் ட்ரூ. ஸோ அங்கே என்ன பண்ணுறாருனா பிரைட் ஏர்னால் அந்த குளிர்ந்த காற்றோட அந்த சூரிய வெளிச்சத்தோடு சேர்ந்து அந்த வெளிச்சமான காற்றோடு என்ன பண்ணுறாருனா அங்கே வலம் வராரு. வித் ஃபூட்டிங் ட்ரூ அப்படின்னா உண்மையாகவே வலம் வராருன்னு சொல்கிறாங்க. ஃபூட்டிங்னா நடக்கிறது. ஸோ நடந்து போகிற மாதிரி அவர் லிட்டரலாக ஒரு பர்சனாகவே சொல்கிறாங்க. அந்த ஹில் ஸ்டேஷனில் அவர் வந்துட்டு ரவுண்ட்ஸ் போகிறாரு அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒரு சூரியன் ஒரு பர்சனாக இருக்காங்க. இப்போ நம்ம சுட்டி டிவிலலாம் பார்த்துருவோம்ல, சூரியன் வந்துட்டு ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு நல்ல ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போகிறாங்க, ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஃபூட்டிங்க்கு வந்துட்டு இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா அந்த இடத்துலையே வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஸோ அங்கேயே இருக்கிறது அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க ஃபூட்டிங்கிறது. டு ப்ளீஸ் த சைல்டு டு பெயிண்ட் த ரோஸ். ஸோ இந்த மாதிரி காலை நேரங்கள் அப்படி ஆனால் வந்துட்டு குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்கள்ல. ஸோ அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக டு பெயிண்ட் த ரோஸ் அப்படின்னா இதுக்கு டு பெயிண்ட் த ரோஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா சயின்டிஃபிக்காகவும் சொல்லலாம். நம்ம உலகத்தில் வந்துட்டு நிறைய இடங்களில் நிறைய கலர் வந்துட்டு எதனால் இருக்குதுன்னா அந்த சூரிய ஒளிச்சிதறல்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டு பெயிண்ட் த ரோஸ்னால் அந்த ரோஸ் இது வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், சூரிய ஒளி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சூரிய ஒளியில் மூலமாக இந்த ரோஸை வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக அவர் வராரு. த கார்டனர் ஆஃப் த வேர்ல்ட் ஹீ கோஸ். ஸோ அவருக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாருன்னா இந்த உலகத்தில் இருக்க இந்த உலகத்தின் தோட்டக்காரர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல ஒரு பெரிய ஒரு ஆள் வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி த கார்டனர் ஆஃப் த வேர்ல்ட் ஹீ கோஸ். இங்கே பாருங்கள், இந்த உலகத்தின் தோட்டக்காரர் போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிக்கிறாரு போய்ட். ஆத்தர் இன்ஃபர்மேஷன். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் born Robert Louis Balfour Stevenson 13 November 1850 to 3rd December 1894. ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனோட முழுமையான பேர் என்னென்னா ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன். அவர் 30 November 1850 பிறந்து 3rd November 1894 இறந்துடுறாரு, 3rd December. ஸோ he was a Scottish novelist, essayist, poet and travel writer. இதெல்லாம் அவரோட ஆக்குபேஷன்ஸ். He is best known for works such as Treasure Island, Strange Case of Dr. Jekyll and Mr. Hyde, Kidnapped and A Child's Garden of Verses. இதெல்லாம் அவரோட இம்பார்ட்டன்ட் ரிமார்க்கபிள் ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவரோட போம்ஸ்லாம் என்னென்னா his poems are The Swing to Any Reader, The Moon. இதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதின போம்ஸ். In 2018, he was ranked just behind Charles Dickens as the 26th most translated author in the world. ஸோ இவர் வந்துட்டு 2018 இவருக்கு என்ன அவார்டு கிடைக்கிது, என்ன நேம் கிடைக்கிது அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன் இருக்கார்ல, அவருக்கு அடுத்து 26வது இடத்துல இவர் இருக்கார். எதனாலனா உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒர்க் இருக்கும்ல, அதில் வந்துட்டு இவர் 26வது இடத்த பிடிக்கிறார். இவரோட ஒர்க்கு வந்துட்டு அவ்வளோ மொழிபெயர்த்து படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செஷன். இந்த போமில் என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதுலேருந்து என்ன ஐடியா கெயின் பண்ணிங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த போமில் வந்துட்டு ஆத்தர் எவ்வளோ அழகாக சன்லைட்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது.
அண்ட் சன்ரைஸை வந்துட்டு ஒரு பர்சானிஃபிகேஷனாக, அதாவது ஒரு மனுஷன், ஒரு ஆண் மாதிரி அவர் வந்துட்டு அழகாக போர்ட்ரே பண்ணி சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் எவ்வளோ அழகாக நேச்சரை வர்ணிக்கிறாரு, ரசிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த போம் மூலமாக எனக்கு ரொம்ப நான் கற்றுக்கிட்ட விஷயம், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கலாம், அதை நீங்கள் போமா எழுதணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது பிடிச்ச பிளேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Figures of speech. Rhyming scheme. A rhyme scheme is the pattern of sounds that repeats at the end of a line or a stanza. ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய எழுத்துக்கள் ஒரு வாக்கியத்திலேயோ இல்லை பத்தியிலேயோ வந்தால் அதுதான் ரைமிங் ஸ்கீம். இந்த போமில் இருக்கிற ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏஏபிபி. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 5 பேராகிராஃப்லேயும் ரைமிங் ஸ்கீமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு நான் வந்துட்டு உங்களுக்கு எழுதி காட்டுறேன், மிச்சத்தை நீங்கள் வந்துட்டு எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யோசிக்கலாம் செகண்ட் பேராகிராஃபில் வந்துட்டு எப்படி இருந்தது அப்ளிகபிள் ஆகும், ஏன்னா இங்கே புல், கூல், டு, த்ரோ அப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைமிங் வேர்டு அப்படின்னா அது வந்துட்டு ஒரே மாதிரியான சவுண்டிங் வேர்டு தான், ஒரே மாதிரி உச்சரிப்புடைய எழுத்துக்கள் திரும்பி வர்றது தான் ரைமிங் வேர்டு. ஒரே மாதிரி எழுத்து ரிப்பீட் ஆகிறது வந்துட்டு ரைமிங் கிடையாது, அது வந்துட்டு அலிட்ரேஷன். எண்டிங் கிடையாது, ஸ்டார்டிங், அது கூட ஸ்டார்டிங் தான் அலிட்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே புல், கூலுமே ஒரு ரைமிங் வேர்டு தான், டு த்ரோவுமே ஒரு ரைமிங் வேர்டு தான். ஸோ நமக்கு எல்லாமே வந்துட்டு இந்த போம் த்ரோட் த போம் ஃபுல்லாமே ஏஏபிபி அப்படிங்கிறது மூலமாக தான் வந்துட்டு ரைமிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி போய்ட்டு எழுதியிருக்காரு. ரைமிங் வேர்ட்ஸ்: கோஸ், ரிப்போஸ்; டேஸ், ரேஸ்; புல், கூல்; டு, த்ரூ; கிளாட், கிளாட்; டைல்ஸ், ஸ்மைல்ஸ்; அரவுண்ட், கிரவுண்ட்; லுக், நோக்; ப்ளூ, ட்ரூ; ரோஸ், கோஸ். Metaphors are a form of figurative language which refers to words or expression that mean something different from their literal definition. இதில் மெட்டஃபர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வார்த்தையை வேறு ஒரு மீனிங்கில் சொல்லியிருப்பாங்க. ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இன்டைரக்டாக அதுக்குரிய மீனிங் வந்துட்டு வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதுதான் மெட்டஃபர். போமில் இருக்க மெட்டஃபர் அப்படிங்கிறது என்னென்னா, செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, த்ரோ எம்டி ஹெவன் வித்தவுட் ரீபோஸ். எம்டி ஹெவன் அப்படிங்கிறது அதுக்கூட மீனிங் என்னென்னா ஸ்கை. ஸோ ஸ்கைன்னு அவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்டைரக்டாக அந்த எம்டி ஹெவன், அதாவது வெற்றிட சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெற்றிட சொர்க்கத்தில் இருந்து அப்படின்னா அதுக்கு லிட்டரலாக என்ன மீனிங்னா ஸ்கைன்னு தான் அர்த்தம். ஸோ வி கேன் டேக் இட் அஸ் அ மெட்டஃபர். Alliteration: the use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய முதல் எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். போமில் அலிட்ரேஷன் நிறைய இடத்துல இருக்குது. என்னென்னா, தேர்ட் பேராகிராஃபில் செகண்ட் லைனில் ஹீ த்ரோ த கீ ஹோல், இதில் த்ரோ த அது ஒரு அலிட்ரேஷன். அதே மாதிரி அடுத்த லைன்லேயே அண்ட் த்ரோ த ப்ரோக்கன் எட்ஜ் ஆஃப் டைல்ஸ், இதில் த்ரோ த டைல்ஸ் அது ஒரு லிட்ரேஷன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த லைனில் இன்டு த லேடட் ஹே லாஃப்ட் ஸ்மைல்ஸ், இதில் வந்துட்டு த லேடர் இருக்குல்ல அது ஒரு அலிட்ரேஷன். இந்த மாதிரி நிறைய அலிட்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஃபோர்த் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா கார்டன் கிரவுண்ட் அது ஒரு அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பேராகிராஃபில் டு ப்ளீஸ் த சைல்ட் டு பெயிண்ட் த ட்ரீஸ், இதில் டு த இதில் எல்லாமே வந்துட்டு டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு அலிட்ரேஷன். Personification: the attribution of a personal nature or a human characteristics to something non-human or the representation of an abstract quality in human form. மனிதர்கள் மற்றும் மனித இயல்புகளை ஒரு உயிரற்ற பொருளோட ஒப்பிட்டு விவரிக்கிறது தான் பர்சானிஃபிகேஷன். போனில் நான் பார்த்த ரொம்ப இன்டென்சிஃபைடு பர்சானிஃபிகேஷன் தான். லிட்டரலாக சன்னுங்கிறது வந்துட்டு நம்ம சன்னை எப்படி ப்ரொனவுன் பண்ணுவோம்னா இட்டு தான்.
ஸோ சன் இங்கே ஹீ ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்டோட அவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ சன் வந்துட்டு இங்கே ஹீன்னு இருக்கிறதுனால நம்ம இதை பர்சானிஃபிகேஷன் எடுத்துருக்கலாம். அது ஃபஸ்ட் லைன்லேயே இருக்குது. வைட் ஹீ கோஸ். ஸோ அது ஒரு பர்சானிஃபிகேஷன். ரீபோஸுங்கிறது இலைப்பாறுதல். சன் வந்துட்டு இலைப்பாறுதுமா, இலைப்பாறுதுங்கிறது ஒரு ஹியூமன் நேச்சர், அதோட சன்னை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் தான். அதுக்கு அடுத்த மாதிரி கடைசி லைனில் வந்துட்டு ஹீ ஷவர் ஹிஸ் ரேஸ், அதே ப்ரொனவுன் ஹிஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்காரு, ஹீயும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வேறு எங்கே பர்சானிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காருன்னா அடுத்த பேராகிராஃபில் எட் ஹீ வில் ஃபைண்ட் அ சங்க் ஆர் டூ. ஸோ இங்கே ஹீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்மைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறதோ கிளாட் பண்ணுறதோ வந்துட்டு சூரியன் பண்ண முடியாது. அக்கார்டிங் டு ஹியூமன் நாலேஜ் சூரியன் வந்துட்டு ஸ்மைலோ கிளாடோ பண்ணாது, அது ஒரு இட். ஸோ அதனால் ஹியூமனோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே அங்கே வரலாம். நெக்ஸ்ட்டு ஹீ பேர்ஸ், அந்த ஹீ யூஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் ஒரு பர்சானிஃபிகேஷன் டீட்டெயில் தான். த கார்டனர் அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. கார்டனர்னால் ஒரு தோட்டக்காரர், சன்னை ஒரு தோட்டக்காரரோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் வந்துட்டு பர்சானிஃபிகேஷன் தான். அண்ட் கடைசியாக வந்துட்டு ஹீ கோஸ்ன்னு முடிச்சிருக்காரு, அவர் போகிறார் அப்படின்னு முடிச்சிருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு பர்சானிஃபிகேஷன் தான். ஸோ இந்த போம் பூராமல் வந்துட்டு ஸ்ட்ராங்லி பர்சானிஃபைடு அப்படின்னு சொல்லுவேன். க்ளாசரி. ரீபோஸ் ரெஸ்ட், இலைப்பாறு. He gets repose after hard labor in his garden. தனது தோட்டத்தில் கடின உழைப்புக்கு பிறகு அவர் ஓய்வெடுக்கிறார். Chink, a small hole, ஓட்டை. There is a chink in the wall. சுவரில் ஒரு ஓட்டை இருக்கிறது. Attic, room or space below roof, மேல் மாடி. There is a spider web in the attic. மேல் மாடியில் சிலந்தி வலை உள்ளது. Clad, dressed or covered, மூடி. A white cover clads the car. ஒரு வெள்ளை கவர் காரை மூடியுள்ளது. Glad, happy, மகிழ்ச்சியான. I am glad to get my first salary. எனது முதல் சம்பளம் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். Hay, dried grass, வைக்கோல். The cow eats hay. மாடு வைக்கோலை உண்கிறது. Loft, space or room under a roof, பரண், மாடம். There is a treasure box in the loft. மாடத்தில் ஒரு பொக்கிஷ பெட்டி உள்ளது. Bare, empty, வெறுமையான. He comes to the house bare-handed. அவர் வீட்டிற்கு வெறும் கையுடன் வருகிறார். Ivy, a climbing plant, படர் தாவர வகை, கொடி. The ivy crept on the tree. கொடி மரத்தில் ஊர்ந்து சென்றது. Inmost, inside, உள்ளான. There is a hole inmost of the garden. தோட்டத்தில் உள்பகுதியில் பள்ளம் உள்ளது. Nook, corner, மூலை. They sit in the nook. அவர்கள் மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள். Footing, ஊன்றி நிற்க. He is footing on the floor. அவர் தரையில் காலடி எடுத்து வைக்கிறார். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. Thank you so much. Wishing you all abundance in knowledge.